தான். இன்னைக்கு திருச்செந்தூருக்கு போனா முருகனுக்கு தீபாரதனை காட்டிட்டு முருகனுக்கு பின்னால கொண்டு போய் தீபாரதனை காட்டுவான். அது ஏன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. அது என்னவோ அங்கேயும் கொண்டு போய் காட்டுறான். ஒன்றும் இல்லை, அந்த முருகனுக்கு பின்னாலே பஞ்சலிங்கங்கள் இருக்கு. அப்பு, பிருத்திவி, தேயு, வாயு, ஆகாசம். அப்பு லிங்கம் திருவானைக்காவல், தண்ணி ஊறிட்டே இருக்கும். பிருத்திவிலிங்கம் காஞ்சிபுரம் மண்ணால் செய்யப்பட்டது. வாயுலிங்கம் திருக்காளஹஸ்தி, அங்கே மூலஸ்தானத்தில் விளக்கேற்றி வச்சுருப்பான். லிங்கம் இவ்வளோ உயரம் இருக்கும். இங்கே ஒரு விளக்கு, இங்கே ஒரு விளக்கு இருக்கும். கரெக்டாக கோடு போட்டால் மூக்குக்கு நேரம் ஒரு விளக்கு, கீழே பாதத்துக்கு நேரம். பாதத்து விளக்கு ஆடவே ஆடாது, ஆனால் அந்த மூக்குக்கு நேரம் இருக்கிற விளக்கு அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். மூச்சு காற்றில் அசைகிற மாதிரி. அதனால தான் நீங்கள் 5 நந்தி இருக்கணும் கோவிலில். சுவாமிக்கு முன்னால் இருக்கிற நந்திக்கும் சுவாமிக்கும் இடையில போகக்கூடாது. அது எப்படின்னா, நந்தியோட மூக்கும் சுவாமியோட இடம் அந்த மூச்சு காற்றுப்படுகிற இடம். குறுக்க போனீங்கன்னா மூச்சு அடக்கிற மாதிரி. அதனால் குறுக்க போகக்கூடாது. நந்திக்கும் சுவாமிக்கும் இடையில குறுக்க போகக்கூடாது. போனால் என்ன, போனால் போவோம், மூச்சை